ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில். ஸோ லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொடியூல், 5 வோல்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் மொடியூல் ஒன்று. அதோட விலை 99 ரூபா ஒரு பீஸ் வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து 100 UF 16 வாட்ஸ் அலுமினியம் எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கிட்டு வந்தேன் பழைய இரும்பு கடையில். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது 2200 16 வோல்ட். இதுவும் அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 UF 16 வோல்ட். இதுவும் அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிசி பவர், அதாவது நம்ம வந்து 12 வால்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த 5 பீஸு. அடுத்தது சி டைப் யூஎஸ்பி, அப்புறம் டீசால்ட்ரிங் வேக்கம் பம்பு, அப்புறம் வந்து லிக்விட் சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் ஒன்று, நம்ம 474 50 வால்ட் அந்த செரமிக் கெப்பாசிட்டர் அது ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 12 வாட்ஸ் 400 RPM ஒரு கியர் மோட்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதுதான். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 718 ரூபா. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் என்னென்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது, ஃபஸ்ட்டு அந்த மொடியூலில் பார்த்துட்டு இது தான். இது 5 வால்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இதோட காஸ்ட் வந்து 99 ரூபா. ஸோ இதை நம்ம வந்து ஒரு நார்மல் 10 வாட் ஸ்பீக்கர், 5 வாட் ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்குது, பென்ட்ரைவ் போடுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பேட்ரிக்கும் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்விட்ச்சு, ப்ளஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் ஒரு ஸ்விட்ச் வந்துருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மாடியூலு. இதோட காஸ்ட் வந்து 99 ருபீஸ். ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 474 50 வால்ட் மல்டி லேயர் செராமிக் கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம TDS 7388 போர்டுக்கு வந்து ஆடியோ இன்புட் லைன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஓகேங்களா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தம் இதில் ஒரு 10 பீஸ் கிட்ட வந்துடும். 10 20 பீஸ் வரும் நினைக்கிறேன். 20 பீஸுக்கிட்ட உங்களுக்கு 29 ரூபா தான் இதோட விலையே. இது வந்து பார்த்திங்கனாக்கா சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் நம்ம சால்ட்ரிங் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டியாகவும் இருக்கும். 15 ml. இதோட விலை வந்து 29 ரூபா. இது வந்து 2200 UF 16 வோல்ட் கெப்பாசிட்டர். இது எதுக்காகனா இன்னொரு சின்ன ஒரு ப்ராசஸுக்காக ரெடி பண்ணேன். ஸோ அதுக்காக எப்படின்னா எஸ்எம்பிஎஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து மொத்தமாக போயிடுச்சு. மொத்தம் ஒரு 5 எஸ்எம்பிஎஸ். இப்போ 12 வால்ட் 12 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்கியிருந்தேன் பழைய இரும்பு கடையில். அதில் வந்து எல்லாமே கெப்பாசிட்டர் மட்டும் தான் அடி வாங்கியிருந்தது. கனெக்ட் பண்ணாக்கா லைட் பிளிங்காகி எரிஞ்சுது. அப்போ பார்த்தப்போ கெப்பாசிட்டர் எல்லாமே உப்பி போயிருந்தது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் இது. இதோட காஸ்ட் வந்து 49 ரூபா. இதில் வந்து 2 செட்டாக வாங்கியிருக்கேன். ஒரு செட்டில் 5 பீஸ் வரும்னாங்க. ஸோ நான் 2 செட்டு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கியர் மோட்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த தென்னை ஓலை கிடைக்கிறதுக்காக ஒரு மிஷின் செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸும் உங்களுக்கு ஓகே தான். 149 சொல்லியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1000 RPMல போட்டு தான் எடுத்திருந்தேன். ஆனால் இவங்க வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. 400 RPM தான் கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம், அதுக்கும் செட் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா வேறு எதாவது மாற்றணும். நான் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 12 வால்ட் ஜாக்கு. 12 வால்ட் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இப்போ 24 வால்ட் அது கொடுக்குறோம்னா அதுக்கு இந்த மாதிரி பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக வந்து மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். டைப் சி பின்னு ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். கடைக்கடன் காலி ஆயிடுச்சு. பட் 1-2 டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு திருப்பி வந்து இதை வாங்கிட்டு இப்போ வந்து ஒயிட் கலரில் இது வந்திருக்கு. இது வந்து இதுவும் சேம். உங்களுக்கு வந்து 1000 UF 16 வால்ட்டு. இதுவும் சேம் அந்த இதுக்காக தான் வாங்கியிருக்கேன். எஸ்எம்பிஎஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். பட் பெருசாக எதிர்பார்த்தா நான் ரொம்ப சின்னதாக இருக்குது. பரவாயில்ல, கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட் பண்ணிச்சா நல்லது. இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 99 ருபீஸ். சாரி, இதோட காஸ்ட்டும் உங்களுக்கு 49 ருபீஸ் தான். கடைசியாக நம்ம பார்க்குற பொருள் பார்க்கலாம். வேக்கம் பம்ப். நம்ம சால்ட்ரிங் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதை டீசால்ட் பண்ணுறோன்னா இந்த டீசால்ட்ரிங் ஒயர் வந்து முடியல. அது ஒரு ரோல் வாங்கிறதுக்கு 20 ரூபா 30 ரூபா மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதுதான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணேன். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னாக்கா இந்த நாப் இருக்கு,
இந்த நாபை நல்லா கீழே வந்து அழுத்தி விட்டுணும். அழுத்திட்டு அந்த நம்ம சால்டரிங் பண்ணுற இடத்துல இதை வச்சுட்டு சால்டரிங் கண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இது அழுத்தக்குள்ளே இதை அப்படியே சக் பண்ணிடும். சக் பண்ணிவிட்டு அந்த சால்டரிங் லெட் வந்து இதுக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து ஹீட் வந்து அந்த அளவுக்கு ஆகாது, ஐ மீன் உருகாது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.